மதிய வேலை, பயங்கரமாக வெயில் கொட்டிகிட்டு இருந்துச்சு. ஸோ எங்கே ஒதுங்கலான்னு தெரியாமல் NCBH புக் ஸ்டால்குள்ளே போனேன். ஸோ அப்படியே ரேக்குகளை பார்த்துட்டே வந்தேன். பார்த்துட்டே வர்றப்போ அப்பாஸ் பாய் தோப்பு அப்படிங்கிற இந்த நாவல் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஒரு அறிமுகம் இல்லாத எழுத்தாளர், இந்த பேரை நான் ஆர்ஷியாங்கிற பேரை கேள்விப்பட்டதே கிடையாது. நான் இப்படி நிறைய புத்தகங்களுக்கு நடுவில் இந்த ஒரு புத்தகம் மட்டும் தெரிஞ்சிச்சு. அதில் வைகை ஆற்றினுடைய ஒரு படம் போட்டிருந்தாங்க. அந்த வைகை ஆறுங்கிறது நான் அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறப்ப டெய்லி கடந்து போன ஒரு ஆறு. ஸோ அந்த புகைப்படமோ என்ன ஒரு காரணமோ தெரில, இந்த புத்தகத்தை நான் வாங்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். வழக்கமாக பின்னட்டையில் வந்து எப்படி ஒரு சீரியஸ் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு முஸ்தாய்ப்பாக எழுதியிருப்பாங்களோ அந்த மாதிரியான எழுத்துக்கள் இருந்துச்சு. அது கொஞ்சம் பயத்தம் கூட கொடுத்துச்சு. இருந்தாலும் வந்து சரி இந்த புத்தகத்தை வாங்குவோம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினேன். அப்போ தான் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். இது வரைக்கும் நான் எப்படிப்பட்ட புத்தகங்கள் வாங்குவேன்னா, யாராவது சிபாரிசு செய்த புத்தகங்கள், தீவிர இலக்கிய பத்திரிகைகளில் இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி யாராவது எழுதுகிறப்ப, ஒரு ரைட்டர்ஸ் சொல்கிறப்ப, வெளியில் அதை பற்றி விவாதங்கள் வர்றப்போ தான் அந்த புத்தகத்தை வந்து நான் வாங்குகிற பழக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட என் நண்பர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் முதல் தடவையாக நான் எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு புத்தகத்தை வாங்கினேன். நான் வாங்கி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்தது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லி. ஏன்னா எந்த அறிமுகமும் இல்லாத, எனக்கு சுத்தமாக தெரியாத அப்பாஸ் பாய் தோப்புங்கிற இந்த நாவல் என்னை அவ்வளோ ஈர்த்துச்சு. தமிழில் ரொம்ப முக்கியமான நாவல் அப்படின்னு கூட எனக்கு பட்டுச்சு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, எப்படி வந்து ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ணி லாபி பண்ணி அந்த படம் நல்ல படம்னு சொல்லி மக்களை கொண்டு வர வைக்கிறது எப்படியோ அப்படி தான் ஒரு நாவலுக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்படி செய்யப்படாத பல நாவல்கள் இல்லாட்டி பல இலக்கிய என்ன சொல்கிறது பணிகள் வந்து வெளியில் தெரியாமே போயிடுது அப்படின்னு தோணுச்சு. நிறைய நல்ல மரங்கள் இருக்குது நம்ம ஒதுங்கிறதுக்கு. பட் அந்த மரங்கள் எங்கே இருக்குன்னா நமக்கு தெரியல. ஒரு நல்ல வெயில் வந்து நம்மளை அடித்து அதை நோக்கி தள்ளலாதான்னு சொல்லி அப்படி தான் இந்த அப்பாஸ் பாய் தோப்பு நான் கண்டுபிடிச்ச ஒரு நல்ல மரம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த சமூக சூழலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் வேறு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த நாவல் பேசுவது இந்த அப்பாஸ் பாய் தோப்பு, இந்த வைகைக்கரை ஓரத்தில் இருந்த இந்த தோப்பை இஸ்லாமியர்களும் சிறுபான்மையர்களும் உதிரிகளும் ஜாதிகளால் பிற்படுத்தப்பட்டவர்களும் இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ராஸ் வாழ்ந்த இந்த தோப்பு இன்றைக்கி இல்லை. ஏன்னா வைகை ஆற்றிக்கிட்ட ஒரு பாலம் வந்து இந்த தோப்பை இல்லாமல் பண்ணிடுச்சு. இந்த தோப்பு தான் இந்த நாவல். இந்த தோப்பும் இதில் பேசக்கூடிய இந்த காலம் ரொம்ப முக்கியம்னு தோணுது இன்றைக்கி. ஏன்னா இந்த நாவல் ரொம்ப திடகாத்திரமாக ஒன்று பதிவு செய்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் எவ்வளோ ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு ஆன்மீக அன்போடு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி இந்த புத்தகம் பேசக்கூடியது வந்து அன்பு அன்பு அன்பு. இன்னும் சொல்லப்போனால் தமிழின் மிக முக்கியமான அற இலக்கியம் சொல்லலாம் இந்த அப்பாஸ் பாய் தோப்பை. ஆர்ஷியா அப்படிங்கிற பேரில் இவர் எழுதுறாரு. இது இவருடைய மகளுடைய பெயர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இவருடைய இயற்பெயர் வந்து சையத் ஹுசேன் பாஷா. இப்போ வயசு வந்து இந்த எழுத்தாளருக்கு வயது 50. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன். நான் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி சீரியஸ் லிட்ரேச்சரில் நாவல்லாம் எப்படி இருக்குன்னா நிறைய டிஸ்கிரிப்ஷன்ஸாக இருக்கும், வர்ணனைகளாக இருக்கும், ரொம்ப அகப்பிரச்சனைகளாக இருக்கும், ரொம்ப குறியீடுகளாக அப்படி இருக்கும், பயங்கர தோரணைகளோட ஜோடனைகளோட. ஆனால் இந்த புத்தகம் எந்த ஜோடனையும் இல்லாமல் எந்த பம்மாத்தும் இல்லாமல் நிறைய சம்பவங்களோடு இருக்குது. 290 பக்க அளவே உள்ள இந்த நாவலில் கிட்டத்தட்ட ஒரு 200 சம்பவங்கள், ஒரு 200 மனிதர்கள் வந்து போகிறாங்க. அப்பாஸ் பாய் தோப்பினுடைய ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், குழந்தைகள் மட்டும்தான் வரல. அநேகமாக ஒருவேளை இவருடைய அடுத்த நாவலில் அப்பாஸ் பாய் தோப்பின் குழந்தைகள் வருவாங்க நான் நம்புகிறேன். அண்ட் எந்த ஜோடனையும் மற்ற ரொம்ப நேர்மையான அறமான அன்பை போதிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான இஸ்லாமிய நாவல் அப்பாஸ் பாய் தோப்பு. இதை நீங்கள் நிச்சயம் படித்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நமக்கு சமூகத்தின் மீதான பார்வையை மாற்றும் இந்த புத்தகம் நான் நம்புகிறேன். அவர் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் ஒன்று எழுதியிருப்பார், ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் உலகமே இல்லைன்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்துச்சு, வேறு உலகம் தெரிய ஆரம்பிச்சிது, யதார்த்தம் பயங்கரமாக அதிர்வு ஊட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். இந்த புத்தகம் படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஆற்றுக்கு இந்த பக்கம் என்ன இருந்துச்சுங்கிறது இப்போ தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப என்ன சொல்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த உலகம் அழகானதுன்னு திரும்ப இந்த புத்தகம் தோன்ற வைக்கிறது. ஆர்ஷியா தமிழில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு எழுத்தாளர். தமிழ் நாவல்களில் மிக முக்கியமான நாவல் அப்பாஸ் பாய் தோப்பு என நான் கருதுகிறேன். இந்த புதுயுகம் FM அப்படின்னு சொல்லும்போது எனக்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம எதை பற்றிலாம் பேச போகிறோம் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாமே எனக்கு இருந்தது.